Hi friends, today's special Kam Heong Crab. நண்டில் நம்ம கம்மிங் செய்ய போகிறோம் இன்றைக்கி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். Black pepper, crab 6 pieces எடுத்துங்க. இந்த crab வந்து ஏற்கனவே நான் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 minutes ஃப்ரை பண்ணோம். அதில் தப்பம் கண்டும் ஆல் பர்பஸ் ஃப்ளார் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஸோ ஜஸ்ட் ஒரு 2 minutesக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. கருவேப்பிலை 2 எடுத்துக்கங்க. வெங்காயம் ஒரு வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸாக வெட்டிங்க. 10 ஊசி மிளகா உங்களுக்கு கூட தேவைன்னாக்கா இன்னும் கூட வர போட்டுக்கலாம். 4 பூண்டு சின்னதாக கொந்திங்க. கறி மசாலா தூள் ஃபிஷ் கறி பவுடர் எடுத்துக்கங்க. ஏன்னா சீ ஃபுட்ஸ் ஐட்டம்னால ஃபிஷ் கறி பவுடர். டார்க் சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ் எடுத்துக்கங்க. மின்யாக் பீஜி அண்ட் செசமி ஆயில் ஒரு டீஸ்பூன். ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு. தண்ணி எடுத்து வச்சுங்க. ஓகே, முதலாவது நம்ம காஞ்சி உடனே பொரிச்செடுப்போம். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அது நல்லா அதிலே நல்லா வறுத்து நல்லா வாசமாகவும் இருக்கும். அந்த நல்லா குக் ஆன பிற்பாடு எடுத்து ஒரு மங்களை போட்டு தனியாக வச்சுருங்க. காஞ்சி உடன் தாளிக்கிற முன்னைக்கு அதை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஒரு 5 minutes ஊற வச்சுட்டோன்னு அது சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தாளிக்கணும் எண்ணெயில் போட்டு. ஓகே, இப்போ வந்து காஞ்சோட நல்லா வந்துருச்சு, நிறமும் மாறிடுச்சு. எடுத்து ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கம் ஹியோங் சாஸ் செய்ய போகிறோம். இந்த சாஸ் செய்யறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. சூடான பிற்பாடு பூண்டு போட்டுங்க. கொந்தன பூண்டு 4 பல். அப்புறம் பூண்டு வந்து நல்லா வருங்க ப்ரௌன் ஆகிற வரைக்கும். இந்த கம் ஹியோங் சாஸ் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் பாய்க்கலாம். கம் ஹியோங் சிக்கன், கம் ஹியோங் ப்ரௌன். ஸோ உங்களுக்கு என்ன சீ ஃபுட் ஐட்டம் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு எல்லாத்துக்கும் அந்த சாஸ் பேசிக்கலாக யூஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து கிராப் பாய்க்க போகிறோம். ஓகே, ஒரு வெங்காயம் போட்டுங்க. நறுக்கிய வெங்காயத்தை போட்டு தாளிங்க. அப்புறம் சில்லி பாடி வெட்டி வச்சுருந்தீங்களா ஸ்லைஸாக 10 சில்லி பாடி. உங்களுக்கு தேவைன்னா அதிகமாக உரப்பு வேணுனாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணும்னு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். ஏன்னா சாஸ்க்கு வந்து தண்ணி தேவைப்படும். அதனால் முதல்ல தண்ணியை ஆட் பண்ணிக்க இப்போதைக்கு. ஓகே, நல்லா கொதி வந்த பிற்பாடு இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம்னாக்கா ஆயிஸ்டர் சாஸ் போடுவோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிஸ்டர் சாஸ். செசமி ஆயில் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுவோம். சரிசமாச்சு. ஒரு டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் அழகாக இருக்கு, நல்லா டார்க்காக இருக்குது. இப்போ பொரிச்சு வச்சுருந்த காஞ்சி விடும் போது பொரிச்சு வச்சுருந்தால அதை வந்து இப்போ நம்ம கலந்துக்கலாம். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். ஃபிஷ் கறி பவுடர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா சீ ஃபுட் ஐட்டனால நம்ம ஃபிஷ் கறி பவுடர் யூஸ் பண்ணுறோம். சால்ட்டு ஒரு டீஸ்பூன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா கூட நீங்கள் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். சுகரும் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய சாந்து கொதிக்கிறதுக்காண்டி நான் தண்ணி தேவைப்படுது. இப்போ நம்மளுக்கு கம் ஹியோங் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த கிராப் இருக்குல்ல, ஸோ நண்டை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருந்த நண்டை எடுத்து இதில் போட்டு நல்லா கிளறி விடுவோம் சரிசமமாக.
கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். நண்டு ஏற்கனவே நம்ம பொரிச்சு எடுத்தனால அது வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நல்லா அந்த சாஸ்லாம் நல்லா அது மேலே படத்துக்காக நான் நல்லா கிண்டி விட்டு அது கொஞ்ச நேரம் மூடி வைக்க போகிறேன். இந்த டைமில் வந்து அனல் ரொம்ப மெதுவாக வச்சுருங்க. ஏன்னா எல்லாமே குக் ஆயிடுச்சு. அப்போ அந்த சாஸ் வந்து சுண்டாமல் இருக்கிறத தவிர்க்கிறதுக்காண்டி நம்ம அனலை குறவாக வச்சுருவோம். ரொம்ப லோவாக குறவா வச்சுட்டு அதுக்கப்புறம் இது கிண்டி விட்டு கொஞ்சம் நேரம் மூடிப்போம். மூடிச்சுனாக்கா எல்லாம் செட்டில் டவுன் கரெக்டாக அழகாக உட்காந்துரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். வாவ், நம்மளோட கம் ஹியோங் சிக்கன் இஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். Drop it.